Hi guys, welcome to Shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி adaidosa இஞ்சி சட்னி. இஞ்சி சட்னி எப்படி செய்யணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேலே இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடை தோசைக்கு அவியலும் ரொம்ப சூப்பராக பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அவியல் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேலே இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி எல்லா விதமான பருப்பு ஐட்டமும் ஆட் பண்ணி நம்ம சூப்பர் டேஸ்டா அடை தோசை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. அடை தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு பாசி பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப்ல இருந்து கொஞ்சம் கம்மியாவே உளுந்தம் பருப்பு, 1/2 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்காக 4ல இருந்து 5 வரைக்கும் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூடவோ கம்மியாவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை, 5-6 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். 3 to 4 hours நல்லா ஊறியிருந்தாதான் அரைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அடை தோசை நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா 4 மணி நேரம் ஊறின பருப்பு அரிசி எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி லைட்டா கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இந்த அளவு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அப்படியே நாம வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. தோசை ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இலை இதை மட்டும் ஒரு தாளிப்பு கரண்டியில ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட அடை தோசைக்கான பேட்டர் ரெடி ஆயிருச்சு. தோசை தவா லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா சூப்பரா வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நாம வெளியே எடுத்து வச்சிடலாம். ஸ்ருதிகாக்கு குட்டி தோசையா செஞ்சு கொடுத்தாதான் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அவளுக்காக சின்ன தோசையா செஞ்சிருந்தேன். இந்த தோசை மாவுல நீங்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணியும் செய்யலாம், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணியும் செய்யலாம், அதுவும் ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். தோசை எவ்வளோ நல்லா லேசா ஸ்ப்ரெட் பண்றோமோ அவ்வளோ லேசா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிறிஸ்பினஸோட சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தோசையை திருப்பினதுக்கு அப்புறம் லைட்டா இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் ஈவனா எல்லா இடமும் சூப்பரா வெந்து வரும். சூப்பரா இப்ப நம்மளோட தோசை ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். தோசை பாருங்க நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அவியல் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இஞ்சி சட்னி வச்சு ட்ரை பண்ணுங்க, வேற லெவல் காம்போவா இருக்கும்.
தோசை நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. ஸ்ருதிகாக்கு கொஞ்சமா பிச்சு நம்ம டேஸ்டிங்காக கொடுத்தேன். ஸ்ருதிகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு இஞ்சி சட்னி கொஞ்சம் காரமா ஃபீல் பண்ணா. அடை தோசைக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அடை தோசை இஞ்சி சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys. Ish you all.